Good morning to all. This is Veda from Equity Trade Education. இது ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் டிசிஷனுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இருக்கும், டெக்னிக்கலா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி வந்து என்ன ப்ரெடிக்ட் ஆகுது, ஸோ ஆப்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன கான்ட்ராக்டர்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸில் வந்து 20th அக்டோபர் எஃப்ஐஐஸாகவும் இருக்கட்டும், அதே நேரம் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனலாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட் தான். ஸோ 21 அக்டோபர் முகூர்த்த ட்ரேடிங்கில் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் வந்து 607 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து முகூர்த்த ட்ரேடிங்கில் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வைசஸில் உங்களுக்கு ஹெவியான ஒரு செல்லிங் நடந்திருக்கு. எஃப்ஐஐஸோடைய அதாவது 21 அக்டோபராக இருக்கட்டும் அண்ட் 20th அக்டோபராக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து நடந்திருக்கு. அடுத்ததா இப்போ ஓவராலாக நம்ம வந்து எஃபிஐ அதாவது எஃப்ஐஐஸோடைய பையிங் சென்டிமெண்ட் வந்து இந்த அக்டோபரில் உள்ள வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7362 கோடி வந்து அக்டோபரில் உங்களுக்கு வந்து ஒரு பை வந்திருக்கு. அதாவது ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட இவங்க வந்து லாஸ்ட் 3 மந்த்தாக எடுத்தீங்கன்னா ஒரு 76 crore வந்து செல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓவரால் இந்த இயர் வந்து 1.47 lakhs வந்து செல் பண்ணி இந்த கேஷை வந்து வெளியில் கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ நிஃப்டி வந்து ஒரு 9.41% வந்து அப்பானதுக்கு இந்த ஒரு எஃபிஐயோடைய பையிங் சென்டிமெண்ட்டும் ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 9.5 crore ஷேர்ஸஸ் வந்து ஹெச்எஸ்பிஎஸ்சி லைஃப் இன்சூரன்ஸோட ஷேர்ஸஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1007 கோடிக்கு 106 ரூபாய் அப்படிங்கிற ஒரு வேல்யூஷனில். ஸோ ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கையும் அதே நேரம் பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய ஸ்டாக்கையும் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ட்ரேடிங்குக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 633 கோடி ஆர்டர் எடுத்திருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டோட ஆர்டர் வந்து சிக்னிஃபிகண்டாக ஆர்டர் வந்து ஆர்டருடைய ஒர்த்து 592 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து 712 கோடிக்கு உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி. ஸோ பிஇஎல் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்காக நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ Q1 இவங்க வந்து நல்லாவே வந்து ரெவன்யூ க்ரோத் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் கரண்ட்ல 417 ரூபாய் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் செயின் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டியோடைய கரண்ட் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா 25,906 லெவலில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்து நவம்பருடைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,039 லெவல்ஸில் இருக்குது. ஸோ டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் வந்து 26,194 லெவல்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கான ஃபியூச்சர்ஸ் செயின் வந்து பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி கரண்ட் எக்ஸ்பைரி வந்து 57,960. அதே நேரம் அடுத்த மாதம் எக்ஸ்பைரி வந்து 58,283. டிசம்பர் மாதத்தோடைய எக்ஸ்பைரி வந்து 58,602 இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை வந்து டெக்னிக்கலாக என்ன ஒரு ப்ரெடிக்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,223 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. பட் இந்த இடத்துக்கு மேலே நமக்கு இங்கே ஒரு 1 ஹவராது சஸ்டைன் ஆனால் தான் ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வரலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இன்னைக்கு ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடந்துச்சுன்னா அது 25,975 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஒரு ரிவர்சல் பேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை நார்மல் ஓப்பனிங் 25,975க்கு மேலே ஓப்பன் நடந்துச்சுன்னா இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ப்ரெடிக்ட் ஆகும். பட் அங்கே இருந்து மேலே நமக்கு டார்கெட் பாயிண்டாக 26,200 நோக்கி மேலே போகும். பட் இந்த 25,975 ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 25,780 அப்படிங்கிறது ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கேப் அப் நடந்தாலும் ஒரு
புட் சைடுக்கான பாசிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஸோ இந்த லெவல் அதாவது 26,223ங்கிற லெவலை உடச்சி கீழே க்ளோசிங் நடந்துச்சுன்னா ஒரு புட் என்ட்ரிக்குள்ள நம்ம போகலாம். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 26,223 இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஒரு 1 hour உங்களுக்கு சஸ்டைன் ஆகி நின்றுச்சுன்னா ஃபர்தராக ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அது 26,300 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். அடுத்ததாக நம்ம பேங்க் நிஃப்டி என்னங்கிறத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு பொசிஷனல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,821 ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது. பட் இப்போ நமக்கு நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா 58,256க்கு மேலே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா 58,483 ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கலாம். பட் அந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாக எடுத்து இங்கே ஒரு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 58,809ங்கிறது ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அங்கேருந்து நமக்கு ஒரு ரிவர்சலும் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே நிஃப்டிக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகி ஒரு ரிவர்சல் நடந்தால் புட் சைடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஒரு நார்மல் ஓப்பன் இருந்தால் மட்டும் நம்ம ஒரு கால் சைடுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் வந்து என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இன்னைக்கு வருதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.